நிறைய ஹெவி வெஹிக்கிள் லவர்ஸ் ரீசெண்டாக என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2016 அசோக் லேலண்ட் கம்பெனி இந்தியாவில் ஒரு யூரோ மாடல் ட்ரக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீரீஸ் நம்பர் 4940. நெப்டியூன் சீரீஸ் இன்ஜின், 8 லிட்டர் இன்ஜின், பவர் 400 HP, டார்க் 1600 நியூட்டன் மீட்டர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். அது இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரக் பிளாட்ஃபார்ம் 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாடலை எங்களால் ரோட்டில் பார்க்க முடியல. இப்படி ஒரு மாடலை அவங்க லான்ச் பண்ணது உண்மைதானா? அப்படி லான்ச் பண்ணியிருந்தா ஏன் இன்னைக்கு வரைக்கும் இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. இப்படி ஒரு ட்ரக்கை லேலண்ட் நிறுவனம் 2016 லான்ச் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இது உண்மைதான். அப்போ நானே இதை ஃபாலோ பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாடல் மார்க்கெட்டுக்கு வரல. நெப்டியூன் சீரீஸ் இன்ஜின், 8 லிட்டர், 400 HP, காமன் ரயில் இன்ஜெக்ஷன் இன்ஜின், 1600 நியூட்டன் மீட்டர் டார்க். சரி, இந்த ட்ரக் அப்போ எங்கே தான் இருக்குது? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அசோக் லேலண்ட் கார்பரேட் ஆஃபீஸில் இந்த ட்ரக்கை இப்போ வரைக்கும் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஒருவேளை சென்னை வரீங்க, வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாடலை நேராக வந்தே நீங்கள் பார்க்கலாம். சரி, ஏன் இந்த மாடலை இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொண்டு வரல? சொல்லப்போனால் எனக்குமே இந்த கேள்வி இவ்வளோ காலமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க கொண்டு வந்திருக்கலாம், ஆனாலும் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த நெப்டியூன் சீரீஸ் இன்ஜினை பல வருடங்களுக்கு முன்னாடி அசோக் லேலண்ட் நிறுவனம் உருவாக்குனாங்க. நெப்டியூன் சீரீஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 HP வரைக்கும் இருக்கு. அரௌண்ட் 400 HPன்னு வைங்களேன். இந்த ரேட்டிங் வரைக்கும் இந்த இன்ஜின்ஸ் இருக்கு. ஆனால் கமர்ஷியல் மார்க்கெட்னு வரும்போது இந்த அளவுக்கு ஹை பவர்டு இன்ஜின்ஸ்க்கு டிமாண்ட் இல்லை. அதனால இந்த இன்ஜின்ஸ், ஹை பவர்டு இன்ஜின்ஸை எங்கே தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு தராங்க. இந்தியன் ஆர்மிக்கு அசோக் லேலண்ட் சப்ளை பண்ணக்கூடிய இந்த ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 380 HP இன்ஜின்ஸ் அது போகுது. இதனால கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு அவங்க இதை இன்னும் கொண்டு வரல. ஒருவேளை ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை கொண்டு வந்திருக்கலாம். காரணம் என்னன்னா இன்னைக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கு. ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸும் உள்ளே வராங்க. அது இல்லாமல் மைனிங், ஹெவி இண்டஸ்ட்ரியில் ஹை பவர்டு ட்ரக்ஸ்க்கு இன்னைக்கு அதிகமாக டிமாண்டும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அசோக் லேலண்ட் நிறுவனம் இந்த ட்ரக்கை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். இதை தாண்டி இந்த 400 HP இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக்கில் இப்போதைக்கு அவங்க வச்சிருக்கிறது, இந்த இன்ஜின் பிளாட்ஃபார்மை அவங்க பஸ்ஸுலையும் இன்கார்பரேட் பண்ணலாம். எதில் இன்கார்பரேட் பண்ணலாம்னா லாங் டிஸ்டன்ஸ் மல்டி ஆக்சல் லக்ஸரி கோச், இதுக்கு அவங்க கொண்டு வரலாம். ரியர் என்ஜின் கன்ஃபிகரேஷன்லேயே அவங்க கொண்டு வரலாம். ரீசெண்டாக அசோக் லேலண்ட் மல்டி ஆக்சல் பஸ்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய பவர் ரேட்டிங் ரொம்ப குறைவு, 250 HP தான். இதை ஒரு எக்கனாமி மாடலாக வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர ஹை அண்ட் மாடலாக அதை யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மாடலால் வால்வோவோடவோ பென்ஸோடையோ கம்பீட் பண்ண முடியாது. அதனால் ஃபியூச்சரில் இந்த ரியல் ஆக்சல் பஸ்ஸில் இந்த 400 HP இன்ஜினை அவங்க ஃபிட் பண்ணாங்கன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் மல்டி ஆக்சல் பஸ் மாடலை அவங்களால உருவாக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு ட்ரக்கில் கொண்டு வர போகிறாங்களா அல்லது பஸ்ஸில் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.